அந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் இவர் மீது தமிழ்நாடு காவல்துறை எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என்ற கேள்வி எழுந்து கொண்டே உள்ளது. ஆனால் அவரது அடுத்த எக்ஸ் தள பதிவு தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இனியாவது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பார்க்கலாம் இந்த வீடியோவில். தாவேகா கட்சியின் ஆதவ் அர்ஜுனாவை முதலில் கைது செய்ய வேண்டும் என்ற குரல் தமிழ்நாடு முழுவதும் எழுந்துள்ளது. ஏன் இந்த குரல் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். கரூர் தாவேகா கூட்டத்தில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தாவேகா கட்சியில் இருந்து இதுவரை ஒருவர் கூட வெளியே வந்து என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கம் அளிக்கவில்லை. கட்சியின் பொதுச் செயலாளரும் வலதுகரமாக இருந்த புஷி ஆனந்த் எங்கே? இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் எங்கே? முக்கிய நிர்வாகிகள் எங்கே? அனைத்துக்கும் நான் தான் என்று சீன் காட்டிக் கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா எங்கே? குறைந்தது விஜய் தனது வீட்டுக்கு வெளியே செய்தியாளர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கலாம். நீங்கள் கரூர் செல்ல வேண்டாம், யாரையும் சந்திக்க வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுடன் இருந்து நேரலைகளை நடத்தியவர்கள்தான் செய்தியாளர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறீர்கள்? ஏன் துணிவு இல்லை? துணிவு இல்லாதவர்கள் அரசியலுக்கு வந்து எந்த பலனும் இல்லை. உங்கள் பின்னால் எங்கு சென்றாலும் பைத்தியங்கள் போல் வந்த ரசிகர்களின் குடும்பத்தை சந்திக்க ஏன் ஒரு நிர்வாகி கூட செல்லவில்லை? தொலைபேசியில் கூட அழைத்து பேசவில்லை. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனந்த் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்கிறார். கரூர் மாவட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த விவகாரத்தில் முதல் குற்றவாளியாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் சேர்க்கப்பட்டிருந்தார். இவர் டெக்ஸ்டைல் தொழில் செய்து வருகிறார். விஜய் மீதான அதீத ஈர்ப்பு காரணமாக ரசிகர் மன்றத்தில் இணைந்தார். இந்த சூழலில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியதும் அந்த கட்சியில் அவருக்கு கரூர் மாவட்ட செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இவரும் விஜய்க்கு அனைத்துமாக இருந்தார். இந்த நிலையில்தான் இவரது எக்ஸ் தள பதிவு ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது எதையும் இவர் விஜய்க்கு தெரிந்தே செய்கிறாரா, இல்லை தெரியாமல் செய்கிறாரா? இவருக்கென்று தனிப்பட்ட முறையில் மற்ற கட்சிகளுடன் இருக்கும் பகையை தாவேகாவில் இருந்து கொண்டே தீர்த்து கொள்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அவரது எக்ஸ் தள பதிவில் இப்படியும் ஆளும் வர்க்கத்தின் அடிவருடலாக காவல்துறை மாறிப்போய் உள்ளது. இதனை மீட்க இளைஞர்களின் புரட்சி ஒன்றுதான் வழி. எப்படி இலங்கையிலும் அண்டை நாடான நேபாளத்திலும் இளைஞர்களும் அடுத்த தலைமுறையான ஜென்சி தலைமுறையினரும் ஒன்றாக கூடி அதிகாரத்திற்கு எதிராக புரட்சியை உருவாக்கினார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலும் இளைஞர்களின் புரட்சி வெடிக்கும். அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான புரட்சி. பயங்கரவாத அரசாங்கத்திற்கு முடிவுரையாக இருக்கப் போகிறது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்று பதிவிட்டுள்ளார். இந்த பதிவை பதிவிட்ட சற்று நேரத்திலேயே ஆதவ் அர்ஜுனா நீக்கியுள்ளார். அதே நேரத்தில் அவரது பதிவை பலரும் ரீட்வீட் செய்துள்ளனர். பலரும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இளைஞர்களை கிள்ளுக்கீரையாக நினைத்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஜனநாயக நாட்டிற்கு கேடு விளைவிக்க கூடியவர்கள். இவர்களை விட்டு வைக்க கூடாது, உடனே கைது செய்ய வேண்டும் என்று பதிவிட்டு வருகின்றனர். தலைவரே சொல்லிவிட்டார், களத்தில் இறங்கலாம் என்று இளைஞர்கள் இறங்கிவிட்டால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இவரை நம்பி அரசியலில் இறங்கியிருக்கும் விஜய் உண்மையில் பரிதாபத்துக்கு உரியவர். விஜய் நிழலில் இவர்கள் தங்களது சுயநலத்துக்காக இருந்தார்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏன் ஆதவ் மீது இதுவரை கரூர் தொடர்பாக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தற்போது இவரது பதிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனியாவது தமிழ்நாடு காவல்துறை விரைந்து செயல்படுமா என்ற கேள்வியை பலரும் சமூக வலைதளங்களில் எழுப்பி வருகின்றனர். நண்பர்களே, ஆதவ் அர்ஜுனா குறித்து உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.